இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லபடியாக இருங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் நான் ஒரு 10 வயசு 13 வயசு 14 வயசில் இந்த பெரிய பிள்ளை ஆகுவோம்ல, பெரிய பிள்ளை ஆகுனப்போ எங்களுக்கு டோபிக்கிட்ட இருந்து 4 சேலை, ஒரு நாளைக்கு ஒரு சேலை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சேலை, 4 சேலை மாதம். இப்போ 2ஆம் ஜமத்தியம் போகல, அதுக்கு 2வது வரும்போது அதுக்கு 2 சேலை. அப்படி தருவாங்கம்மா. அப்போது அவங்க சேலையே நான் விரித்து தான் உட்காந்துக்கிட்டுது. சில பேர் அதை தான் கட்டுவாவ. அடுத்தவா சேலையை இன்னொருத்தி சேலையை கொண்டு நம்மகிட்ட தந்துட்டு நம்ம சேலையை இன்னொருத்தி விட்டு கொடுக்குது. அப்படி டோபி பண்ணிகிட்டு இருந்தவ. ஏன்னா அந்த காலம் அப்படி பண்ணவ. 4 சேலை மாற்று தந்தால் நம்ம அதுக்கு ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அரிசி கொடுக்கணும். பெரிய பிள்ளை அவனுக்கு மட்டும் மாதம் உண்டது அது வேறு. இதுக்கு அரிசி கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுக்கணும். அதை துவைச்சிட்டு நம்ம சேலையை அவங்கக்கிட்ட போட்டுடணும். டோபிக்கிட்ட அவங்க துவைச்சி அதை கொண்டு வரும். எங்களுக்கு அருணாச்சலம் பொண்டாட்டின்னு இருந்தா அங்கே பக்கத்து ஊரில் இருந்து வரும். எங்கள் ஊரில் இருக்கவா இல்லை. அப்படி செஞ்ச காலம் போய் இப்போ பாருங்கள், நம்மளுக்கும் நிறையா சேலை தான் இருந்தாலும் இங்கே இப்போ அப்போ தான் தீட்டு போகும்னு அர்த்தம். தீட்டு போகிறதுக்கு நம்ம அந்த மாதிரி செய்கிறது. இந்த அவகிட்ட துவைச்சி வெளுத்து தந்தால் தான் நம்மளுக்கு தீட்டு போகும்னு அவட்ட போட்டுருவோம். மாதம் அப்போல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். எப்போவுமே போடுறது தான். அந்த மாதம் கரெக்டாக போட்டே தீரணும். அப்படி கல்யாணத்துக்கும் அதே மாதிரி அவளுக்கு அரிசி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அவள் அதுக்கு என்னென்னமோ செய்வா. அந்த துணிலாம் பந்தல் போட்டு அதுக்கு துணி கட்டுவாள். இப்போல்லாம் அதுக்கு தனி காசு கொடுக்காவில்ல. அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த டோபிக்கு தான் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து அவங்க அப்படி கட்டி நம்மளுக்கு தருவாவ. அது கொஞ்சம் சேலையை தான் கட்டுவாவ. ஒருத்தர் விட்டு சேலையை கொண்டு ஒருத்தர் கட்டி வெள்ளை துணி எல்லாம் கட்ட முடியாவ. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் வெள்ளை துணி. நான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து தான் வந்துச்சு. முதல்லலாம் சேலை தான், ஒவ்வொருத்தர் சேலையும் கட்டிடுவாவ. நான் சின்ன பிள்ளையிலலாம் பந்தலுக்குள்ளே அப்படி கட்டி கடைசியில் அது பாருங்களேன், டவுன் ஏரியாலலாம் அது கிடையாது. அந்த வில்லேஜில் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அவங்க டோபிக்கு தான் எல்லாம். அந்த கல்யாணம் முடிஞ்சாலும் டோபிக்கு காசு, பெரிய பிள்ளையாகி சடங்காகுனாலும் அதுக்கு காசு தான். அவங்கக்கிட்ட மாதம் துணியெல்லாம் போடணும். அப்போ தான் தீட்டு போச்சு. இதெல்லாம் ஒரு சாங்கியம். இப்போ பாருங்க, யாராச்சும் அவையே தான் துவைக்கிது. வாஷிங் மிஷின் தான் துவைக்கும், மனுஷன் கூட துவைக்கலை. அந்த மாதிரி இப்போ தீட்டு இப்போவும் சாமி கும்பிட தான் செய்தாவ. தீட்டு போகுதுன்னு தான் சொல்தாவ. அப்பவும் அப்படி தான். கோயிலுக்கு போனால் கூட நாங்கள் சர்ச்சுக்கு போனாலே நாங்கள் அப்படி பண்ணுவோம். கோயிலுக்கு போகிற எல்லாருமே போட்டுருவாவ. இந்துக்காரங்க கிறிஸ்டின் எல்லாருமே போடுவாவ. போட்டு வச்சு பண்ணுவாவ. எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி புள்ள காலம் போய் இப்போ இப்படி வந்திருக்கு நாகரீகம். நம்மளே துவைச்சி போடுறது, இல்லை ஒரு அலசி போட்டு போகிறது, இல்லைனா வாஷிங் மிஷினில் போடுறது. இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அந்த காலத்து கதையை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. எல்லோரும் நல்லபடியாக இருங்க.